ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு ஆட்டீரலில் ஒரு வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றாக என்னென்ன தேவை என்று சொல்லி பார்ப்போம். 1 கிலோ ஆட்டீரல், 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை இலை, இஞ்சி, உள்ளி, பெருஞ்சீரகம், கடுகு, மஞ்சள் தூள், இறைச்சி சரக்கு தூள், கரம் மசாலா என்றும் சொல்லுவார்கள், யாழ்ப்பாணத்து கறித்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு தூள், எண்ணெய். ஆட்டீரல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம். சட்டி வச்சுட்டேன், அடுப்பு போட போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் கொதிச்சிட்டுது, கடுகு சேர்த்து கொள்ளுவோம். கடுகு வெடிச்ச பிறகு எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். நன்றாக கலந்து கொள்ளுவோம். எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, ரம்பை இலை எல்லாத்தையும் போட்டு நன்றாக கலந்து கொள்ளுவோம். 2 நிமிடமாக வெங்காயம் பதங்கி கொண்டிருக்குது. சின்ன வெங்காயத்தோடு அதோட ரம்பையில் கருவேப்பிலை போட்ட பிறகு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. 4 நிமிடமாக வெங்காயம் பொரிஞ்சு கொண்டிருக்குது. இதோட எடுத்து வச்சிருக்கிற ஆட்டீரலையும் சேர்த்து கொள்ளுவோம். ஆட்டீரலையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுவோம். கலந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூளை சேர்த்து கொள்ளுவோம். அளவான உப்பு சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்துட்டு நன்றாக கலந்து கொள்ளுவோம். இதை மூடி விட போகிறேன். இப்போ ஈரல் அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும். நாங்கள் இனி உள்ளியையும் இஞ்சியையும் இதில் இடிச்செடுக்கணும். அரைத்தெடுத்தும் போடலாம், ஆனால் நான் இடிச்செடுக்க போகிறேன். நன்றாக இடித்தெடுக்க தேவையில்லை. ஓரளவு இடிபட்டா காணும். இப்போ நான் இடிச்செடுத்துட்டேன், இருக்கட்டும். 5 நிமிடமாக ஈரல் அவிந்து கொண்டிருக்குது. திறந்து பார்ப்போம். நன்றாக கலந்து விடுவோம். இடித்து வச்சிருக்கிற உள்ளியையும் இஞ்சியையும் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுவோம். உள்ளி இஞ்சியையும் போட்டு நன்றாக கலந்துட்டேன். இனி இதை திருப்பவும் மூடி விட போகிறேன். பத்து நிமிடமாக ஆட்டீரல் அவிந்து கொண்டிருக்குது. பார்ப்போம். யாழ்ப்பாணத்து கறித்தூளை சேர்த்துக்கொள்வோம்.
சேர்த்து நன்றாக கலந்து கொள்வோம். இந்த நேரத்தில் வந்து உப்பையும் சரி பார்த்து போட்டுக்கொள்ளலாம். நன்றாக கலந்து கொள்ளணும். தூளை போட்ட பிறகு தூளுண்ட வாசம் வந்து இல்லாமல் போவதற்காக 2 நிமிடம் மூடிவிட போகிறேன். திரும்பவும் தூள் போட்ட பிறகு 2 நிமிடம் விட்டேன்னா திறந்து பார்ப்போம். தூள் போட்ட பிறகு எப்பவுமே மூடினாத்தான் அந்த தூளின் மனம் வந்து இல்லாமல் போகும். இனி வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்வோம். மிளகுத்தூள் விருப்பம் இல்லாதாக்கள் போட தேவையில்லை. உரைப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னு சொன்னால் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். மிளகுத்தூளையும் போட்டு நன்றாக கலந்து விடுவோம். இதை வந்து நன்றாக ஒரு பிரட்டல் மாதிரி தான் எடுக்க போகிறேன். அதுக்காக விட்டுருக்கிறேன் அப்படியே. அதோட எடுத்து வச்சிருக்கிற இறைச்சி சிறகு தூள்னு சொல்லுவோம் நாங்கள், கரம் மசாலான்னு சொல்கிறது, அதையும் சேர்த்துக்கொள்வோம். அதையும் போட்டு நன்றாக கலந்து கொள்வோம். இப்போ வந்து ஆட்டீரல் பிரட்டல் வந்து வறுவல்னு சொல்லலாம், பிரட்டல்னு சொல்லலாம், அது தயாராகிடுது. கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து நன்றாக கலந்து கொள்வோம். ஆட்டீரல் வறுவல் பிரட்டல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் வைக்கிற பேர் தான் பேர். தயாராகிட்டுது. அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுவோம். ஆட்டீரல் பிரட்டல் வந்து தயாராகிட்டுது. ஒரு டிஷ்ஷில் போட்டு வச்சுருக்கிறேன். அதோட தேசி பழமும் வச்சுருக்கிறேன். கடைசியாக ஆறின உடனே தேசி பழத்தையும் பிழிஞ்சு அதோட சோறோ அல்லது ஏதாவது புட்டோ அப்படி சாப்பிட்டோம்னு சொன்னால் மிகவும் சுவையாக இருக்கும். தேசி பழம் வந்து பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா தான் சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் இது ஒரு சிலர் வந்து சாப்பிடுவார்கள், ஒரு சிலர் சாப்பிட மாட்டார்கள். ஆட்டீரல் சாப்பிட்றாக்கள் வந்து இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்க, மிகவும் பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமர்த்த மறந்துடாதீங்க. இன்னொரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.